கோவில் திருவிழாவில் பார்த்தேன். என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி முதுகில் ஊங்கி ஒரு அடி அடிச்சது அந்த பொண்ணு. டேய் கணேஷ், நல்லா இருக்கிறியா? நான் ஸ்ட்ரக்காகி திரும்பி பார்த்தேன். அதே பொண்ணு தான். அந்த பொண்ணோட கையில் ஒரு 5 மாதம் குழந்தை கையில் இருந்துச்சு. என் கையில் என் பொண்ணு இருந்துச்சு. அவளுக்கு வயசு 3. அப்புறம் நல்லா இருக்கியா, இது யார் உன் பொண்ணா அப்படின்னு நான் கேட்டேன். என்னடா சொல்கிற என்ற பேத்தி, எனக்கு 17 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, உனக்கு இது யார் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இது சின்ன பொண்ணு, வயசு 3 ஆச்சு, அடுத்த வருஷம் யூகேஜியில் சேர்த்தலான் இருக்கேன் அப்படின்னு. என்னமோ போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு போனோடனே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசினேன். அவன் அந்த திருவிழாவுக்கு வரல. டேய், அந்த பொண்ணு உண்மையாலுமே பேரை பேத்தி எடுத்துச்சுடா, நீ இப்போ வரைக்கும் லவ் சொல்லியாடா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தேன். ஒரு பெண்ணோட 39 வயசுங்கிறதும் ஒரு ஆணோட 39 வயசுங்கிறதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்கிறது அந்த பொண்ணுக்கும் எனக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டைமில் பரீட்சையில் ஃபெயில் ஆனாலோ மார்க் கம்மியானாலோ கூட ஓரளவுக்கு தடி விழுவும். இந்த மாதிரி பையன் லவ் பண்ணுறான், பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா தோலை உரித்து உப்பு காரணம் போட்டுருவாங்க. அப்புறம் கள்ளிச்செடியில் லவ் பண்ணுற பொண்ணோட பேரை எழுதி வைக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த பொண்ணோட பேரையும் அவங்க பேரையும் எழுதி வைக்கிற பழக்கம்